வணக்கம். இன்னைக்கு வீடியோல பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நம்ம வீட்டுல என்ன மரம் வளர்க்கலாம்? மகாலட்சுமி கடாட்சத்தை எந்த மரம் ஈர்க்கும்? எந்த மரத்தை நம்ம வீட்டில் வளர்ப்பதனால் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போறாங்க? ஏன் நம்ம வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடுது? எதனால கடனும் கஷ்டமும் நமக்கு குறையவே இல்லை? பல கிரக பயிற்சிகள் வந்துருச்சு, பல விதமான பூஜைகள் செஞ்சாச்சு, பல ஆலயங்களுக்கு போயாச்சு. ஆனா இன்னமும் கடனும் கஷ்டமும் கவலையும் தீரல, ஏன் கண்ணீர் கூட குறையலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் மகாலட்சுமி கடாட்சம் ரொம்ப ரொம்ப அவசியம். பல ஆலயங்களுக்கு பல தெய்வங்களை போய் நம்ம வழிபாடு செய்யறோம். மெயினா நம்ம கேட்கறது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு வேணும்னு, மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு. பல ஆலயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, இந்த இறைவனை வழிபட்டால் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுல தங்கிடும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், லக்ஷ்மி குபேர யோகம் வளரும்லாம். அப்படியெல்லாம் போய் நம்ம வழிபட்டு மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம இல்லத்துக்குள்ள கொண்டுட்டு வந்து சேர்த்துடலாம். ஆனா அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தொடர்ந்து நம்ம வீட்டுல பெருக செய்வதற்கும் அதை இருக்க செய்வதற்கும் நாம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வீட்டை சுத்தி பல மரங்கள் நட்டு பராமரிப்போம். அதுல ஒரு சில மரங்களை பார்த்தா இப்பவே பிடுங்கி எரிஞ்சிடுங்க. அப்படிப்பட்ட மரங்களை வீட்டில் வளர்த்தால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகாது, மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியில் சென்று விடுவாள் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட மரங்கள் என்ன அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போல பல அரிய தகவல்களை உங்களுக்கு தேடி தேடி சொல்லுவதற்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அரிய தகவல்களை பல பேருக்கு யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி போய் காமிக்கும், அவர்களும் பார்த்து பலன் பெறுவார்கள். இந்த வீடியோவை இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக நம்பிக்கை உள்ள உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க குரூப் வழியாக இந்த கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும். நம்ம என்ன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பல்வேறு பூஜைகளும் பல்வேறு வழிபாடுகள் செய்தும் நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வரல, முன்னேற்றம் வரல, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் பெரிய அளவிலான மாற்றத்தை தரும். இல்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீர் இருளையும் நீக்கும். எவ்வளவோ நாள் வேதனையில் இருந்தோம், எத்தனையோ விஷயங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சோம், ஆனால் மாற்றம் ஏற்படவில்லை. ஆனா இப்பொழுது இந்த விஷயம், நீங்கள் செலவு செய்து எதையும் செய்ய வேண்டாம், இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்களுக்கான முழுமையான பலன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உறுதியாக இருக்கும். அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த 8 லட்சுமியிடம் தான் 16 செல்வங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி ஒரு தம்பதியர் திருமணமானதும் நம்ம வாழ்த்துவதை பார்த்திருப்போம். அந்த 16 செல்வங்களுக்கும் அதிபதி தான் இந்த அஷ்டலட்சுமிகள். ஒவ்வொரு லட்சுமியுமே அபயகஸ்தமும் வரதகஸ்தமும் காமிச்சு இப்படி இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய 2 கைகளில், ஒரு கையில் ஒரு செல்வமும் இன்னொரு கையில் ஒரு செல்வமும் குடியிருப்பதாக ஐதீகம். அப்படி 8 லட்சுமியின் கைகளிலும் 2 செல்வங்களை சேர்க்கும் பொழுது 16 செல்வங்களும் இருக்கிறது. அப்ப 16 செல்வங்களும் அஷ்டலட்சுமியின் வசமே இருக்கிறது. இந்த அஷ்ட லட்சுமிகளும் நம்மளோட வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் குடியிருக்கிறார்கள். நம்மளோட சமையல் அறையில் தானிய லட்சுமி இருப்பதாகவும், நம்மளோட பூஜை அறையில் ஆதி லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி இருப்பதாகவும், நம்மளோட படுக்கை அறையில் எப்பொழுதுமே சந்தான லட்சுமி இருப்பதாகவும், இது போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பகுதியில் இந்த அஷ்ட லட்சுமிகளும் குடியிருப்பதாக ஐதீகம். அஷ்ட லட்சுமிகளும் யாரேனும் ஒருவர் வெளியில் சென்றாலும் மற்றவர்கள் அவர்களை பின்பற்றி வெளியில் சென்று விடுவார்கள் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விதம். அதன்படி நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சில மரங்கள் கூட இந்த லட்சுமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுல முதலாவதாக நாம பார்க்கக்கூடிய மரம் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். இந்த ஆலமரத்தை வீட்டில் நடுவது சிறந்தது அல்ல. உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு மரம் வளர்ந்து அது ஆலமரமாகவோ அரச மரமாகவோ இருந்தால்
அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் அல்லது பிடுங்கி வேறு இடத்தில் நட்டு வைத்து விடுங்கள். ஆலயத்திலும் பொது வெளிகளிலும் பொது இடங்களிலுமே ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நட்டு பராமரிப்பது நல்லது என்று நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வன்னி மரம். நிறைய சிவாலயங்கள்ல இந்த வன்னி மரமும் இருக்கும், வில்வ மரத்தோட சேர்த்து. இந்த இலைகள் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த வன்னி மரத்தையும் வீட்டில் வளர்ப்பது கண்டிப்பாக நல்லதல்ல. இது தரித்திரத்தையும் மனக்கவலையும் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு டென்ஷனையும் டிப்ரெஷனையும் கொடுத்து விடும்னு சொல்கிறார்கள். அப்ப இந்த வன்னி மரமும் வீட்டில் வளர்க்கிறதுக்கு உகந்தது அல்ல. புளிய மரம் வீட்டில் கட்டாயமாக வளர்க்கக்கூடாது. வீட்டிலிருந்து குறைந்தது 200 மீட்டர் தொலைவில் தான் இந்த புளிய மரத்தை வளர்ப்பது நல்லது. காரணம், இந்த புளிய மரம் என்பது நெகட்டிவ் ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியதாகவும் பல துர்தேவதைகளை தன் வசப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த புளிய மரத்திற்கு இருப்பதால் இதை வீட்டின் அருகே வளர்ப்பது முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. நம்ம எல்லோருமே உகந்ததுன்னு நினைக்கிற தென்னை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஆனால் ஒற்றை தென்னை மரம் மட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. இரட்டை தென்னை மரம் 3, 4, 5 அப்படி வளர்க்கலாம். ஒரே ஒரு தென்னை மரம் நம்மளோட வீட்டின் அருகில் இருந்தால் அது மிகப்பெரிய தோஷத்தை தந்துவிடும். அப்ப உடனடியாக இன்னொரு தென்னங்கற்றை நட்டு வைத்தால் போதும். இந்த இடத்துல தென்னை மரத்தை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பேரிச்ச மரத்தையும் ஈச்ச மரத்தையும் வீட்டின் அருகே வளர்க்கக்கூடாது. இருந்தாலும் உடனடியாக அதை வெட்டி வீசிவிட வேண்டும். இந்த பேரிச்ச மரமும் இந்த ஈச்ச மரமும் கண்டிப்பாக நெகட்டிவ் ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. குடும்பத்தில் சலசலப்பையும் அடிக்கடி சண்டை சச்சரவையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்க செய்யும். அதனால ஈச்ச மரத்தையும் பேரிச்ச மரத்தையும் வீட்டின் மிக அருகில் வளர்ப்பது தவறு. கற்றாழை வீட்டின் அருகே வளர்ப்பது தவறு. அதுல சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை குணம் கொண்ட மருத்துவ குணம் கொண்ட அந்த ஒரு கற்றாழையை வீட்டின் அருகே வளர்த்து கொள்ளலாம். மற்ற கற்றாழை வகைகளையும் சப்பாத்தி கள்ளி வகைகளையும் வீட்டின் அருகே எக்காரணம் கொண்டும் வளர்க்கக்கூடாது. அவ்வாறு வளர்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படும், தீக்காயம் ஏற்படும், வீட்டில் தீயினால் ஏதேனும் விபத்துகள் ஏற்படும், வீட்டில் துர்மரணம் நிகழும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த சப்பாத்தி கல்லியையும் கற்றாழையின் மற்ற வகைகளையும் வீட்டில் வளர்ப்பதை தவிர்க்கணும். இருந்தால் அதை இப்பொழுதே வெட்டி வீசிவிட வேண்டியது அவசியம். பொதுவாக நீங்க நான் சொன்ன எந்த மரத்தையும் வெட்டி வீசணும்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் பிடுங்கி வேற இடத்துல நட முடியும்னா நட்டு விடலாம். ஏன்னா ஒரு மரத்தை நட்டு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி நமக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனதை கல்லாக்கி கொண்டு அதை வெட்டி வீசுவதோ அதை பிடுங்கி வேறொரு இடத்தில் நடுவதோ சிறந்தது. இதுல எதெல்லாம் நீங்க பிடுங்கி வேற இடத்தில் வைக்க முடியுமோ வையுங்கள். எதையெல்லாம் மீண்டும் பராமரிக்க முடியுமோ அதையெல்லாம் வெளியில் பராமரியுங்கள். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் திருமணம் நடக்கல அப்படின்னா விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் கட்ட முடியல, வட்டி கூட கட்ட முடியலையா, கட்டலாம். வாடகை வீட்டிலேயே ரொம்ப நாள் இருக்கிறோம், ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா வீடு கட்ட முடியலையா, நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல அருமையான வீடு சகல வசதிகளோடு சகல ஐஸ்வர்யத்தோடு அற்புதமான வாஸ்துவோடு நீங்கள் கட்ட முடியும். அதே போலதான் குழந்தைகள் ஒழுங்கா படிக்கல, எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, வீட்டுல ஒரு தெய்வீக மனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே சரியாகிவிடும். கண் திருஷ்டி, பில்லி சூன்யம், தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிவிடும். நிச்சயமாக குடும்பத்தில் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் பரிபூரணமாக வாசம் செய்வாள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.